விஷாரத் உத்ராஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சரவணா கைடில் நம்ம இந்த வீடியோவில் ரிஷியஸ்ரிங்க் ஏகாங்கியோடைய ஷாரான்ச் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு प्रस्तावना इंट्रोडक्शन एकांगी के तत्वों को लेकर வித்வானோ மே मतभेद है. ஸோ இந்த இது வந்து எல்லாத்துலேயும் சேமாக தான் இருக்கும். ஸோ ஏகாங்கியோட தத்துவங்களுக்கு அடிப்படையில் இருக்கிற அந்த கொள்கைகளுக்கு அடிப்படையில் தான் இது எழுதியிருக்கு அப்படின்னு எனக்கு கேட்டால் நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த ஏகாங்கிக்கார் பரீட்சையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுவேன். இது தேவையில்லை, உங்களுக்கு எழுதணும்னு தோணுச்சுன்னா எழுதிக்கோங்க. ऋषिशृंग नामक एक एकांगी के एकांगी का श्री विमिन चंद्र बंधु है. वे हिंदी नाटक क्षेत्र में अपना एक महत्वपूर्ण स्थान रखते हैं. ஸோ ஹிந்தி நாடக துறையில் வந்து அவருக்கு தனியான ஒரு ஃபேமஸான இடத்தை வந்து அவர் ஒதுக்கியிருக்காரு. அந்த அளவுக்கு நிறைய படைப்புகளை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. शीर्षक தலைப்பு एक एकांगी के सफलता की அதாவது ஒரு ஏகாங்கியோட புகழ் வந்து பகலே சீடே உஷ்கா शीर्षक है. ஒரு புக் ஆகட்டும் மூவி ஆகட்டும் நம்ம ஃபஸ்ட் அதோடைய டைட்டில் தான் பார்ப்போம். ஸோ ஒரு ஏகாங்கிக்கும் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முக்கியமான ஒன்று அதோடைய டைட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. उस एकांगी का शीर्षक नायक के नाम पर रहा गया है. அதே மாதிரி ரிஷியஸ்ரிங் அப்படின்றது இந்த ஏகாங்கியோடைய ஹீரோ, அவரோட ஹீரோ பேர்லேயே இந்த ஏகாங்கியோட தலைப்பும் இருக்குது. यक शीर्षक हमारे मन में ऋषियशृंग की कहानी जानने करती है. जानना தெரியப்படுத்துறது. ஸோ அந்த தலைப்பு நம்மளோட மனசில் ரிஷியஸ்ரிங்க் அப்படின்றவருடைய கதை தான் இது அப்படின்னு தெரியப்படுத்துது இந்த தலைப்பின் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. கதாவஸ்து अंक देश के पास जंगल में महर्षि विपांडक रहते हैं. அங்கம் அப்படின்னா அங்கு தேசத்துக்கு பக்கத்தில் ஒரு ஜங்கல் காடு இருக்குது. மகரிஷி விபாண்டக் அப்படின்னு ஒருத்தவர் அங்கே வாழ்கிறாரு. ரிஷியஸ்ரிங்க் உன்கா புத்ரா है. இந்த ரிஷியஸ்ரிங்க்ன்றவன் அவரோட பையன்தான். வக்கு சஹத் சக்த் பிரம்மச்சாரிக சுத்தமான பிரம்மச்சாரி. ஸோ பெண் அப்படி அந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாதவங்கள பிரம்மச்சாரின்னு சொல்லுவோம். விபாண்டக் கோ ஸ்திரீயோं का अस्तित्व भी मालूम नहीं है. அதாவது அஸ்தித்வனா அவங்களோட பெண் அப்படின்றவங்க இந்த உலகத்தில் இருக்காங்கன்ற கூட இந்த இன்ட்ரொடக்ஷன் கூட இல்லாமல் மாலும் நகினா தெரியப்படுத்தாமல் வளர்க்குறாரு விபாண்டக்க. எதுக்காகனா பெண்ணை சந்தித்தோம்னா அவர் வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டுருவார். அப்போ வந்து ஒரு பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்க முடியாது, தவ வாழ்க்கையில் இருக்க முடியாது. தவ வாழ்க்கையில் இருந்தால் தான் அவருக்கு இந்த வாழ்க்கையில் முக்தி அடைய முடியும்னு பெண் இருக்கிறத தெரியாமல் காட்டுக்குள்ளே வளர்க்குறாரு இவரை. கௌதம் மகரிஷி விபாண்டக் கே மித்ரத்தே. கௌதம் அப்படின்ற ஒரு மகரிஷி இந்த விபாண்டக் மகரிஷிக்கு ஃப்ரெண்டு. वे सदा विभांडक से यक कहा करते हैं कि अनुभव शून्य शिक्षा जो ऋषियको दी जाती है वक निर्दक है. அதாவது இப்போ அவர் காட்டுக்குள்ளே வந்து வச்சு அனுபவ அறிவே இல்லாமல் வளர்க்குற இந்த கௌதமா அடிக்கடி சதா விபாண்டக்ஸே எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாராம். என்னென்ன அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஷிக்ஷக் எஜுகேஷன். இப்போ நெருப்பை வந்து தொட்டு பார்த்தா சுடும். அந்த அனுபவத்துலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கற்றுப்பாங்க, நெருப்பு வந்து சுடும், அதை போய் தொடக்கூடாது. அந்த அனுபவமே இல்லாத கல்வியை நெருப்பு ஃபோட்டோ மட்டும் காமிச்சா அந்த அறிவு கிடைக்காது இல்லையா. அதனால் நீங்கள் வந்து உலக வாழ்க்கையில் அதாவது வெளி உலகத்தை காமிச்சு தான் சொல்லி கொடுக்கணும். அதுதான் விபாண்டக்கோடைய லைஃபுக்கும் யூஸு. நிர்ஜக்னா அது யூஸ்லெஸ். இப்படி காட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறது சரியில்லைன்னு அடிக்கடி சொல்லி பார்ப்பார். ஆனால் விபாண்டக் என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார் அவரோட ஃப்ரெண்டோட இந்த வேர்ட்ஸை. மகர் விபாண்டக் உசே மான்னைக்கோ தயார் நகி. அவரோட வேர்ட்ஸ் அந்த கௌதமோடைய வேர்ட்ஸ் இந்த விபாண்டக் கேட்குறதுக்கு தயாராக இல்லை. நெக்ஸ்ட்டு அங்க தேஷ்மே அச்சானக்னா எதிர்பாராத விதமாக அங்க தேசத்துக்கு பக்கத்தில் இருக்க காட்டில் தான் இந்த ரிஷியஸ்ரிங்க் இருக்காங்க. அந்த அங்க தேசத்தில் வந்து பஞ்சம் வந்துடுது எதிர்பாராமல். அகால் படே ஜாதி ஹை. ஸோ தர்ம த இர்மா தக்ஷா அந்த அந்த இவர் புரோகிதர்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. கஹத்தே ஹே கி கிசி विशुद्ध ब्रह्मचारी के आने पर वर्षा होती. ஸோ சுத்தமான பிரம்மச்சாரி நம்ம நாட்டுக்கு வந்தானா அப்போ மழை பெய்யும் அப்படின்னு இந்த புரோகிதர்கள்லாம் சொல்கிறாங்க. அங்கராஜ்
பிரம்மச்சாரி கி கோச் மே நிக்கல் படே ஹை. ஸோ அங்கே அந்த அங்க தேசத்தோட ராஜா இந்த பிரம்மச்சாரியை தேடி நிறைய பேரை அனுப்புகிறாரு. அதில் அனுப்புகிறவங்க ஒருத்தவங்க தான் ஊர்வசி. ராஜா யக்காம் நர்த்தகினா நடனம் ஆடுறவங்க. ஊர்வசிக்கோ சாம் தேத்தேக ஒப்படைக்கிறாங்க. ஊர்வசி ऋष्य को गोगा देकर अंक देश में ले आती है. ஸோ ரிஷ்ய ஸ்ரிங்கை ஏமாற்றி அந்த அங்க தேசத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இந்த ஊர்வசி. ரிஷ்யக்கே ஆத்தேக்க விருஷ்டி ஹோத்தி ஹை. விருக்ஷ்டி அப்படின்னா மழை வந்துடுது. இந்த ரிஷிய ஸ்ரிங்க் வரனால அங்கே தேசத்தில் பஞ்சம் ஒழிக்கப்படுகிறது. ராஜா அப்பனி புத்திரிக்கு விவாக ரிஷியக்கே சாத் கர்த்தே ஹை. ஸோ ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு ராஜா தன்னுடைய மகளை ரிஷிய ஸ்ரிங்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் அவரோட தந்தை விபாண்டக்குடைய ஒப்பீனியன் படி பெண் அப்படின்ற பரிச்சயமே இல்லாமல் வளர்க்குற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இதெல்லாம் விபாண்டக்கு தெரியாது. தெரிஞ்சு ரொம்ப கோவத்தோடு வராரு அங்க தேசத்துக்கு ராஜா கூட சண்டை போட. विबांडक यक रोज कर क्रोध से अंक देश में आती है कि उनका ஜீவன் லட்சிய நஷ்ட ஹோ கயா. அதான் அவருடைய வாழ்நாள் லட்சியமாக பையனை வந்து பிரம்மச்சாரியாக வளர்க்கணுன்றது. அது இங்கே முடிஞ்சு போச்சு இல்லையா. தன்னோட வாழ்நாள் லட்சியம் வந்து பறி போயிடுச்சுன்ற கோவத்தோட ஆத்திரத்தோட அங்கே தேசத்துக்கு வராரு. வே சமஜ் பாத்தி ஹை ரிஷ்ய கா தப சத் கோ கயா ஹை சா இர்த்தக் கயா ஹை. ஸோ அவர் வந்து நாட்டுக்கு வந்த பிறகு பார்க்குறாரு. என்ன பண்ணுவாருன்னா அங்க தேச ராஜா அவர் வழி நெடுக மாடு அதுக்கப்புறம் அந்த விவசாயிகள்லாம் நிற்க வச்சுருப்பார். ஸோ அவர் கோவத்தோடு வரும்போது இவங்களெல்லாம் பார்ப்பார். ஸோ ரிஷிய ஸ்ரிங்க் வந்தனால தான் மழை பெஞ்சுது. அதனால தான் இந்த கால்நடைகள்லாம் உயிரோடு இருக்காங்க. இப்போ பயிர்கள் வளர்ந்து நாங்கள் உயிரோடு இருக்கோம். ஸோ நாங்கள் உயிரோடு இருக்க காரணமே உங்கள் பையன்தான்னு இதை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டு அவர் கோவம் போயிடும். ஸோ தன்னோட இவ்வளோ நாள் கஷ்டத்தை வந்து பலன் அளிக்குது. சமஜ் பாத்தீக. அவர் என்ன பண்ணுறாரு புரிஞ்சுக்கிறாரு. நம்மளோட தவம் வந்து வீண் போல. பாத்தீக ரிஷ்யக்கா தப சா இருதக் சர்தக்னா பலன் அளிச்சிருக்கு அப்படின்னு. ஈஸ்வர் வே ரிஷி ஸ்ரிங் ஆசீர்வாத தேக்கர் ஜல்காயா. ஸோ வந்து தன்னோட பையனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாரு. ஏகாங்கி கோ ஆக் படனே கேலியே उसको कदो गबन की सहायता देती है. ஸோ இந்த கதோ கதன்னா இந்த கதை எப்படி இருக்குது, இந்த கஹானி ஃபஸ்ட்லேருந்து படிக்கும்போது எப்படி இருக்குது, நமக்கு ரொம்ப அந்த வேர்ட்ஸ் எல்லாம் மீனிங் தெரிஞ்சுக்க ஈஸியாக இருக்குது. வகி ஏகாங்கிக்கு ரிட்டுக்கி ஹட்டிக. அந்த வார்த்தைகள்லாம் தான் இந்த ஒரு கதையோட ரிட்டுகி அப்படின்னா முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் ஏகாங்கிக்கே கதோ பக்தன் சுந்தர் ஹை. ரொம்ப அழகாக இருக்குது. பாத்திர சித்திர ஒரு பாத்திரங்களெல்லாம் எப்படி சித்திர பண்ணியிருக்காங்க. ஹிந்தி ஏகாங்கி நாடகமே தோ பிரகார் கே பாத்திர பாத்தி ஹை. முக்கிய பாத்திர கவுன் பாத்திர. இந்த கதையோட முக்கிய பாத்திரம் யார்? முக்கிய பாத்திரன்னு ஹெட்டிங் போட்டு விபாண்டக் முனி, அங்கே நரேஷ்னா ராஜா, ரோமபாத் ரிஷ்யஸ்ரிங் ஊர்வசி, கவுன் பாத்திர கௌதம் முனி, ஷந்தா. இந்த 2 பேரும் இவங்களை பற்றி நம்ம டிப்பனிலலாம் பார்க்கலாம். இவங்களோட ரோல் என்னன்னு. பாஷா ஷைலி மொழி நடை எப்படி இருக்குது. உத்தம் பாஷா ஷைலி கே காரன் ஏகாங்கி சஃபல் ஹோத்தி ஹை. சஃபல்னால் ஈஸியாக இருக்கிறது. ஸோ ரொம்ப கரெக்டான வேர்ட்ஸ் சூஸிங்னால ஒரு ஏகாங்கியோடைய மீனிங்கை நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். இஸ் ஏகாங்கிக்கு பாஷா ஷைலி ஷரல். இதோடைய ஸ்டைல் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பாவபூர்ண அதாவது ரொம்ப பாவங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. தேஷ் கால் வதா வரன். ஸோ சூழ்நிலை தேசம் காலங்களெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா இந்த ஏகாங்கியில். ஏகாங்கிக்கார்க்கோ கதாக்கே கட்னானா நிகழ்வு. இந்த கதை நிகழ்ந்த காலம் இடம் சூழ்நிலை எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. நாடகார் தேஷ் அவர் கால் கே அனுசார் சப்தமே சச்சன் கர்னேக. ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு. ரங்க் மச் பர் அதாவது ஸ்டேஜில் இதை வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியுமா. உதயன் நாமக் ஏகாங்கி ரக்மச் பர் ஆசானி சே கேல் ஜாத்தி. ஆனால் இங்கே உதயன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ரிஷ்ய ஸ்ரிங்க்னு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ண முடியும் இது யோகியதா அப்படின்னு சொல்லிட்டோன்னே லாஸ்ட் பாயிண்ட்டு இங்கே வந்துடலாம். ரிஷ்ய ஸ்ரிங்க் சஃபல் ஏகாங்கி ஹை. ரொம்ப சிம்பிளான ஏகாங்கி. விபின் சந்திர பந்து
மகான் லேக்கக. இது ஒரு நல்ல லேக்கக். நல்லா இருந்தது இந்த ஸ்டோரி. உபன் சன்ஹான்றது கன்க்ளூஷன். ஸோ இந்த கன்க்ளூஷனை போட்டு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து டிப் பண்ணி பார்க்கலாம். நல்லா படிங்க, எழுதி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ஃபோட்டோஸ்லாம் எதுக்காகனா நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அங்கே லெசன் எடுக்கும்போது கை நகர்ந்துக்கிட்டே இருக்கும், உங்களால் கரெக்டாக மார்க் பண்ண முடியாது. உங்களுக்காக இந்த பிக்சர்ஸை லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.